நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் ஆஃப் பிஹெச்டி டிகிரிஸ்ல வந்து சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேர்ல்ட் பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில். இந்த யூனிவர்சிட்டி வந்து உண்மையிலே வந்து ஜெனுவினா ஃபேக்கா, இவங்க கொடுக்கிற ஹானரரி அவார்ட்ஸ் வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஆக்சுவலா வந்து கொலரடோ யூஎஸ்ஏ வந்து அஃபிலியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்டால அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையிலே வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து நாங்க ஹானரரி பிஹெச்டி வந்து வாங்கியிருக்கோம், பட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இருக்கோம். கொஞ்சம் விசாரிக்கும் போது தெரியுது இவங்க ஆக்சுவலி அசோசியேட்டட் வித் வேர்ல்ட் பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி WPUNU. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த WPIUN இன்ஸ்டிடியூட்டோடைய ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூகுள் சர்ச்ல வந்து வேர்ல்ட் பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. WPIUN.org. ஆக்சுவலா இங்க ஒரு கூகுள் ரிவ்யூ வந்து இல்ல, பட் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஆக்சுவலி அசோசியேட்டட் ஆர் மேபி ரிலேட்டட் வித் WPUNU. ஸோ வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டியோடைய ரிவ்யூஸ் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் பொருந்தும். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்களுக்கு வந்து 183 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறதாகவும், அரௌண்ட் லைக் 51ல இருந்து 200 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டுக்காக வேலை பார்க்கறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுக்மார்க்.காம்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல் வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில இருந்து இவங்க கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி சேர்மன் வந்து கொடுத்திருக்காரு, டாக்டர் டபான் குமார் ராத்ரே. இவர் வந்து என்ன சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கோத்ரூ பண்ணும்போது பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பேங்கிங், ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இப்படி எல்லா ஃபீல்ட்லையும் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷலா அவங்க வந்து ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிளாஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் இவங்க வந்து கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த காலேஜ்லேயே வந்து படிக்க வைக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது WPUNU யூனிவர்சிட்டியில வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ WPUNU தான் வந்து ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன், அதுல வந்து ஒரு சைல்டு ஆர்கனைசேஷனா வந்து WPIUN. ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்லயும் சில பேர் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஹானரரி PhD வந்து வாங்கியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த போஸ்ட் வந்து இப்ப கரண்டா வந்து லோட் பண்ண முடியல. சரி, இந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணலாம், WPIUN.org. ஸோ இதுல வந்து டாப்ல பாருங்க, அப்ரூவ்ட் பை MHRD-CR, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க ஆக்சுவலி ரெகக்னைஸ் பை ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் USA அண்ட் அப்ரூவ் பை ஸ்டேட் ஆஃப் கொலராடோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது என்னெல்லாம் சர்வீசஸ், அதாவது வந்து என்னெல்லாம் கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸை எடுத்துக்கோங்க, அதுல ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்தா, அதாவது ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. ஹானரரி PhDயும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் லீகல் அட்வைசருக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பட் இந்த டீடைல்ஸ் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஆர் கேலரி சம் மொமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வியூ கேலரி அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம துபாய் கான்ஃபரன்ஸ் அவார்ட் செரமனி 2023 இதுல வந்து காஜல் அகர்வால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. நர்சிங் பஞ்சம் யாதவ், அதாவது த ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்லர், காமன்வெல்த் 2010 கோல்ட் மெடல் வின்னர், இவருடைய போட்டோஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து WPUNU வெப்சைட்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து பாருங்க. வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி .edu.eu இந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து பாருங்க, அப்பனா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போட்டோஸ் தான் வந்து இருக்கு.
ஸோ அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து தெரியுது. ஸோ இந்த வெப்சைட்லயும் நமக்கு வந்து ரைட் கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள்டாவே இல்ல. ஸோ எனிவே நம்ம அபவுட் அ செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, இதுல வந்து அகெயின் நமக்கு வந்து WPUNU வெப்சைட்ல உள்ள அதே டீடைல்ஸ வந்து பார்க்க முடியுது. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து சேர்மன் யாரு? இன்டர்நேஷனல் டைரக்டர் யாரு? அதே மாதிரி புரொஃபசர், டீனு, வைஸ் சான்சலர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. ஸோ நம்ம அஸ்யூம் பண்றோம் WPUNU உடைய அதே சேர்மன், வைஸ் சேர்பர்சன், வைஸ் சான்சலர் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டும் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது எதுவுமே காப்பி பண்ற மாதிரியே இல்ல. ஸோ ஒரு இமேஜா டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால நம்ம வந்து வேர்ல்ட் பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஏஐ ஓவர்வியூ வந்து என்ன காமிக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ரியல் பிரைவேட் கம்பெனி. ஒரு ஆக்சுவலா இன்ஸ்டிடியூட்னு சொல்லல. ரியல் பிரைவேட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா. மேபி அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டரா இருக்கலாம். ஒலிம்பியாட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதா குடுத்திருக்காங்க. பட் அவங்க வந்து யுஎன் அஃபிலியேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் கவர்ன்மெண்ட் ரெகக்னைஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலா வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஸோ Dofler.inல வந்து 7 ஏப்ரல் 2023ல வந்து மென்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு அன்லிஸ்டட் பிரைவேட் கம்பெனி. 2 நவம்பர் 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் மேபி நான் ப்ராஃபிட் கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் வந்து 1 லேக், டோட்டல் பெய்ட் அப் கேபிட்டலும் 1 லேக். இப்போ கரண்டா இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எடுகேஷன் கேட்டகரியில அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து zobacorp.comல வந்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதுல வந்து மென்ஷன் பண்ணது இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ஒரு சிஐஎன் நம்பர் வந்து இருக்கு. இத வந்து பிரைவேட் கம்பெனின்னு இனிமே வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இன்ஸ்டிடியூட் லெவலுக்கு நமக்கு தெரியல. பிரைவேட் கம்பெனி அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. 2 டிசம்பர் 2022. ஸோ இங்கேயும் அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஏஜிஎம் அதாவது வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து கடைசியா வந்து 13 டிசம்பர் 2023ல வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மதான். ஏன்னா வந்து அவார்ட் செரிமனி ஃபங்ஷன் நம்ம பார்த்துட்டோம். வெரி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் வந்து இந்த பர்ட்டிகுலர் அவார்ட் செரிமனியில வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலி ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். பேலன்ஸ் ஷீட் வந்து 31 மார்ச் 2023 வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறது தெரியுது. சிஐஎன் நம்பர் வந்து இருக்கிறது வந்து தெரியுது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து உண்மைதான். சரிங்களா? அவருடைய டீடைல்ஸ் அதாவது வந்து இந்த சேர்மனுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. tapan6453@gmail.com. அவங்களுடைய லொகேஷன் அட்ரஸ் அதாவது வந்து பிதம்புரா, டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரண்டா வந்து ஆக்டிவ்ல வந்து இருக்கிறது வந்து தெரியுது. பட் இந்த கம்பெனி வந்து 2022ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் கட்டா வந்து இருக்கு. வெண்டர்ஸ்க்கு வந்து எந்த வித பே அவுட் ப்ராப்ளமும் இல்ல. எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஆனா நீங்க வந்து sproutnews.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் எஸ்ஐடிஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்போஸ் ஆன் ஃபேக் டாக்டரேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க. ஃப்ராடுலன்ட் செரிமனி வந்து அதாவது ஃப்ராட் செரிமனி வந்து டெல்லியில வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் ஆஃப் பிஹெச்டி டிகிரிஸ்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது வேர்ல்ட் பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சிமிலர் ஆர்டிகல் sproutnews.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது பிஎம்ஸ் பிரதர் ஆக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் யுனைடெட் பை ஃபேக் பிஹெச்டிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் இதே மாதிரி அவார்ட் செரமனிஸ் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும் இங்கேயும் கோ த்ரூ பண்ணும்போது அதாவது லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரியில கோ த்ரூ பண்ணும்போது வேர்ல்ட் பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் டைரக்டரும் வந்து இருக்காரு, டாக்டர் அபினா ஹோத்தா. ஸோ அவரும் இதே மாதிரி ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கிறதாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி கூகுள் ரிவ்யூஸ் வந்து பெருசா எதுவுமே இல்ல. மறுபடியும் சொல்றேன். இவங்க ஆக்சுவலி அசோசியேட்டட் வித் WPUNU. ஸோ WPUNU உடைய கூகுள் ரிவ்யூஸ் தான் WPIUN-க்கும் பொருந்தும். ஸோ இப்படி மீடியா பர்சனாலிட்டிஸ் வந்து எந்தவித அவேர்னஸும் இல்லாம அதாவது ஒரு யூனிவர்சிட்டியை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணாம இந்த மாதிரி அவார்ட் செரமனிஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. பொதுமக்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், லேர்ன் ஸ்காலர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், கம்பெனில ஒர்க் பண்றவங்க, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, அவங்க வந்து எங்கேயாவது ஹானரரி டாக்டரேட் அவார்டு வந்து கிடைச்சிடாதா?
நம்ம பேருக்கு முன்னால ஒரு டாக்டரேட் போட்டுற மாட்டோமா அப்படின்னு இந்த யூனிவர்சிட்டிய வந்து அப்படின்னு இந்த இன்ஸ்டிடியூட்ட பிளைண்டா நம்புறாங்க. சோ இந்த இன்ஸ்டிடியூட்ல ஹானரரி பிஹெச்டி அவார்ட் வந்து வாங்குறதுக்கு இந்த மீடியா பர்சனாலிட்டிஸும் ஒரு காரணம். இந்த இன்ஸ்டிடியூட் பத்தி கூகுள் ரிவ்யூஸ் வந்து பெருசா எதுவுமே இல்ல. பட் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து WPUNU அதாவது வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டியோட அசோசியேட் ஆகியிருக்கிறதுனால அதோடைய கூகுள் ரிவ்யூஸ் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் பொருந்தும். இந்த ஹானரரி பிஹெச்டி அவார்ட் வந்து கொடுக்கறதுக்காக பிட்வீன் 65,000 இருந்து மேக்ஸிமம் 1,00,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் இந்த மாதிரி ஒன் டே பிஹெச்டிக்கும் நிறையவே டிஃபரன்சஸ் இருக்கு. இந்த ஹானரரி பிஹெச்டி சர்டிபிகேட் வச்சு உங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல மென்ஷன் பண்ண மாதிரி, அதாவது அஃபிலியேட்டட் பை ஆர் மேபி ரெகக்னைஸ்ட் பை கொலராடோ கவர்மெண்ட் USA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிராக்டிகலி எங்கேயுமே வந்து வெரிஃபை பண்ண முடியல. இவங்க ஆக்சுவலா ஒரு அன்லிஸ்டட் பிரைவேட் கன்சர்ன் இன் 2022 ஆக்சுவலா இந்தியால வந்து ரெஜிஸ்டர் பண்ணது வந்து உண்மைதான். பட் அதுல வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை வாங்கிட்டு ஹானரரி பிஹெச்டி அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஒரிஜினல் வெப்சைட் வந்து WPUNU.edu.eu அதாவது வந்து யூரோப்பியன் டொமைன் வச்சுக்கிட்டு யூஎஸ்ல ஆபரேட் பண்றதா சொல்லிட்டு இந்தியால ஸ்டடி சென்டர்ஸ் ஓபன் பண்ணி ஒரு பிரைவேட் கன்சர்னா இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பொதுமக்களுக்கு ஹானரரி பிஹெச்டி கொடுத்துட்டா அவங்க பண்றது நியாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க இந்தியால ஆபரேட் பண்றதாக இருந்தா ஏன் யூஜிசி கிட்ட அக்ரிடேஷன் வாங்கல? சோ இந்த யூனிவர்சிட்டி பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தான் எல்லாமே.